நீலாங்கரையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இல்லம் முன்பாக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே அவர் மீது பல்வேறு புகார்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கைது நடவடிக்கை எதுவும் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதா? ராம்குமார் வணக்கம். மேகதாது அணை விவகாரம் மற்றும் காவிரி பிரச்சனையை முன்னிறுத்தி தஞ்சையில் திமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுகவினுடைய இளைஞரணி செயலாளரும் சட்டப்பேரவையினுடைய எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதில் விஜய் குறித்தும் த்ரிஷா குறித்தும் நடிகை த்ரிஷா குறித்து அவர் கூறிய ஒரு கருத்து என்பது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள், அமைச்சர் பெருமக்கள், அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக உதயநிதியினுடைய பேச்சுக்கு தங்களுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இது அருவருக்கத்தக்க ஒரு பேச்சாக இருக்கிறது, ஒரு மட்டமான அரசியல் பேச்சாக இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தமிழ்நாடு முழுவதுமே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பெண் நிர்வாகிகள் தற்பொழுது உதயநிதியை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு இடங்களில் அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இல்லம் முன்பாக அவர்கள் கூடிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயற்சிப்பார்கள், முற்றுகையிட முயற்சி மேற்கொள்ள இருப்பதாக வந்த தகவலை அடுத்து தற்பொழுது அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நீங்க கேட்ட மாதிரி அவர் கைது செய்யப்படுவாரா என்பதெல்லாம் குறித்து நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. என்றால் தஞ்சாவூரில் தற்பொழுதுதான் தமிழக வெற்றி கழகம் சார்பாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் துணை முதலமைச்சராக இருந்தவர் தற்பொழுது தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். அதே போல சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினரையோ அல்லது எதிர்க்கட்சி தலைவரையோ கைது செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் என்பது இருக்கிறது. அதனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதுதான் தற்போது வரை பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த முற்றுகை போராட்டம் மேலும் எந்த ஒரு கலவரமாகவோ அல்லது பிரச்சனை ஆகிவிடக்கூடாது என்பதற்காக பலத்த போலீசார் குவிப்பு அங்கு நடந்திருக்கிறது. அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். ராஜேஷ், நாளை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறக்கூடிய நிலையில் இந்த சம்பவமானது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் வட்டாரத்திலும் இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறக்கூடிய சூழல் இருக்கிறது. எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் திமுக சார்பாக இப்போது என்ன நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? இல்ல, குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்குமே அவர் பேசிய அந்த கருத்துக்கள் என்பது பல்வேறு கட்சி தலைவர்கள் தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தபோதிலும் பல கட்சி தலைவர்கள் உதயநிதி தார்மீகற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும், தன்னுடைய கருத்துக்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் எல்லாம் உதயநிதி தன்னுடைய கருத்துக்கு அந்த கருத்தை திரும்ப பெற்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே திமுக மிகவும் அமைதியாக இருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்கள் பகிரப்படுகிறது. குறிப்பாக திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் TRB ராஜா ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அதில் காவிரி விவகாரத்தை திசை திருப்புவதற்காக தமிழக வெற்றி கழகம் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இப்படியாக திமுகவிலிருந்து ஒரு பதில் என்பது வந்திருக்கிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த போராட்டத்தில் முன்னெடுத்திருக்கிறார்கள். உதயநிதி என்ன செய்ய போகிறார் என்பது நாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.